அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுமே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. தற்போது நம்ம சேனலுக்கு ஒரு பெண்மணி அனுப்பிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்கேன். திமுகவின் துணை பொதுச் செயலாளர், வனத்துறை அமைச்சர், முன்னாள் கல்வி அமைச்சர் பொன்முடி ஆல்ரெடி மேடை பேச்சில பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓசின்னு கேவலப்படுத்தினாரு. அப்பவுமே பெண்கள் எல்லாம் பயங்கர அதிருப்தி, ஒரு படி மேல ஆபாசமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சா போதாது, கண்மொழியக்கா நீங்க கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவரு துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காரு முதல்வர் அவர்கள். இதெல்லாம் பத்தாது, கட்சியை விட்டு நீக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்களும் உங்க கட்சிக்கு சாபக்கேடு. திமுக திராவிட மாடல்னாலே அசிங்கமா பேசுவாங்க, இது கீழ்த்தரமா பேசுறாரு. இவருக்கு வாயால செப்டி டேங்க் ஏதாவது வருது எங்க வாயில. இந்த மாதிரி ஆளெல்லாம் கட்சி ஒரு தலைவராக இருப்பதை இது கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதுனால வீட்டுல அவர்களுடைய தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்களாம். தொண்டர்கள் கல் எடுத்துட்டு போயிருக்கணும், குவிஞ்ச அனுதாபத்துல போக கூடாது. பெண்கள் எப்படி அவரு இவ்வளவு மோசமா பேசும்போது பெண்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னே தெரியல. நாம கேட்டுட்டு இருக்க இன்னும் ஆபாசமாக, இன்னும் மோசமாக பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. நாம எப்போது மாதிரி சூடு சொரணை இல்லாம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒட்டுமொத்தமாக திமுகவினர் மீதும் திமுக மீதும் முக்கியமாக அமைச்சர்கள் மீது, அமைச்சர் பொன்முடி மீது தமிழக பெண்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் 75% தாய்மார்கள் அதிமுகவின் பக்கம் தான் இருந்தாங்க. எப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார்களோ புதிய மாற்றத்திற்காக திமுகவிற்கு ஓட்டளித்தார்கள். அதற்குண்டான தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஓசி பஸ்ன்னு சொல்லி அவமானப்படுத்தியதாக இருக்கட்டும், தற்போது தாய்மார்கள் முக்கியமாக பட்டையிடுவோர்களை, நாமமிடுவோர்களை வேசி, அதாவது வேசிங்கிறத விட அவங்க விலைமாது அவர்களோட ஒப்பிட்டு நம்ம பொன்முடி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கடுமையான கோபத்தை, திமுக மத்தியில் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக அமைச்சர் அவர்களுடைய அந்த போஸ்டிங்கை பிடுங்க வேண்டும், அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பல தாய்மார்கள் பொன்முடி மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இதனால திமுக மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க பெண்கள் எல்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.